முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் தொடர்ந்து கல்வி உளவியலில் எந்த பகுதியிலிருந்து அதிகமாக கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து இப்போ கடைசியாக முக்கியமான உளவியலாளர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது அந்த முக்கியமான பகுதிகளில் இது 3வது வீடியோ. இந்த 3வது வீடியோவில் நாம் பார்க்க போகிற 2 உளவியலாளர்கள் கார்ல் ஜூங் அப்படிங்கிற ஒருத்தரும் ப்ரூனர் அப்படிங்கிற 2 ஆத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 பேர் இதில் முக்கியமாக ப்ரூனர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றின ஒரே தேர்வில் 3 கேள்விகள் ப்ரூனரோட தியரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இன்றைக்கி இவங்க 2 பேர் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த உளவியலாளர் கார்ல் ஜூங், அதாவது சிஜி ஜூங் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ இவருடைய பங்களிப்பு உளவியலில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு அனாலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பகுப்பாய்வு உளவியல். இந்த பகுப்பாய்வுங்கிற வார்த்தை வந்தாவே நமக்கு முதல்ல ஒருத்தர் ஞாபகம் வந்துடணும், சிக்மண்ட் ஃப்ராய்டோட பேர் வந்துடணும். சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினவர் அவர். அதே மாதிரியே இவருடைய தியரியும் அனாலிட்டிக்கல் சைக்காலஜி தான். அப்போ 2யுமே பார்த்துக்கணும். அதே போல் இவர்கள் இருவரும் உளவியல் அடிப்படையில் இவருடைய கருத்துக்களும் சிக்மண்ட் ஃப்ராய்டோட கருத்துக்களும் ஏறத்தாழ ஒத்துப்போகும். அப்படிங்கிறதுனால 2 பேருடைய கருத்து ரீதியில் 2 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவருடைய தியரி அனாலிட்டிக்கல் சைக்காலஜி, பகுப்பாய்வு உளவியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இவருடைய ஜொங்கியன் ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மனித மனத்தின் அடிப்படை வடிவங்களை ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாரு. அந்த மனித மனங்கள் எப்படி அடிப்படை வடிவங்கள் இருக்குங்கிறத அடுத்த பாயிண்டில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஷேடோ மேன் அப்படின்னா, அதாவது ஷேடோ மனிதர்கள், நிழல் மனிதர்கள், செல்ஃப் சுய மனிதர்கள், அனிமஸ் அப்படின்னா அதாவது ஒரு ஆணுக்கு பெண் தன்மை, பெண்ணை பற்றின பரிமாணங்கள் அதிகமாக அவர்கிட்ட இருக்கும். ஒரு பெண்ணுக்கு ஆண் பற்றின ஆணுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அனிமஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி பெர்சோனா, முகமூடி மனிதர்கள். அதை பெர்சோனானா நம்ம ஏற்கனவே ஆளுமைங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். பெர்சோனாங்கிறது மாஸ்க்கு. ஸோ பெர்சனாலிட்டிங்கிற வார்த்தை இந்த மாஸ்கில் இருந்து தான் வந்திருக்கு. ஸோ முகமூடி அணிந்த மனிதர்கள் அப்படிங்கிறத அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஒர்ஷிப், அதை ஹீரோவாக தன்னை ஹீரோவாக பாவிச்சிக்கக்கூடிய மனிதர்கள், அம்மா தாய் மேலே அதிகமாக பக்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரி மனிதர்கள். அதுக்கப்புறம் மெஜிசியன் நிறைய இதெல்லாம் செஞ்சு நமக்கு மேஜிக்லாம் பண்ணி இது பண்ணுற மனிதர்கள். அப்புறம் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லி கோமாளித்தனமாக நடந்துக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி மனிதர்களை இவர் தன்னுடைய ஜொங்கியன் ஆர்கிடைப்ஸ் அப்படிங்கிறது மூலமாக என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா டிவைட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதில் மனிதனுடைய நடத்தைகளை இந்த மேலே இருக்க வடிவங்களை வச்சு நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய தியரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த உலகத்துக்கு முதலாக எக்ஸ்ட்ரோவர்ட்டு, இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ஒரு 2 முக்கியமான விஷயத்தை அறிமுகம் செய்தவர் கார்ல் ஜூங் தான். இது முக்கியமான விஷயம். அகமுகன் புறமுகன்கிறத அறிமுகப்படுத்தினது இந்த கார்ல் ஜூங் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைக் டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு கார்ல் ஜூங் அவர்களுடைய தியரி ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை கோட்பாடு. இவருடைய ஆளுமை கோட்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு ஆளுமைக்காக 3 கோட்பாடு சொல்லியிருக்காரு. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொன்னது. அதே மாதிரி தான் இவருடைய தத்துவமும் 3ஆக பிரிச்சிருக்கிறாரு ஒரு மனிதனுடைய ஆளுமையை. அதில் முதல்ல ஈகோ அப்படிங்கிறது நனவு நிலை, கான்சியஸ் மைண்டை குறிப்பிடுது. இப்போ நான் ஆக்டிவாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேனோ அது என்னுடைய ஈகோ, நனவு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதான் கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் அன்கான்சியஸ் அப்படிங்கிறோம். அதாவது சுய நனவிலி அப்படின்னு இதை தமிழில் நம்ம தமிழாக்கம் பண்ணலாம். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, மெமரிஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தட் யூ ஹவ் ஃபர்கட்டன் ஆர் சப்ரெஸ்டு பட் கேன் ஸ்டில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறேன்னா, எனக்குள்ளே நிறைய நினைவுகள் இருந்துச்சு, உணர்வுகள் இருந்துச்சு, என்னுடைய அனுபவங்கள் நிறைய எனக்குள்ளே இருந்துச்சு. ஒன்று எனக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லைனா நான் மறந்து விட்டதாக இருக்கலாம், மறந்து போனதாக இருக்கலாம். ஆனால் அது எனக்கு இன்னும் என்னுடைய நடத்தையில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் பர்சனல் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, மதர் காம்ப்ளெக்ஸு, பவர் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் பர்சனல் அன்கான்சியஸில் சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்கள்.
இப்போ பவர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாள் முன்னாடி ஒரு பதவியில் இருந்த ஒரு நபர் இப்போ பதவி இல்லை அப்படிங்கும்போது அவருக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நாம் அன்றைக்கி பதவியில் இருக்கும்போது எல்லாருமே நம்மளை மதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி மதர் காம்ப்ளெக்ஸ், நம்ம அம்மா வந்து நமக்கு மட்டும்தான், நம்மக்கிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும் குழந்தைங்களுக்குள்ள. அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஏன் நாம் மட்டும் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நமக்குள்ளே இருக்கும் தாழ்வு மனப்பான்மைலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு முன்னாடி ஒரு நாள் நமக்கு அனுபவமாக கிடைச்சிருக்கும், உணர்வு ரீதியாக நடந்திருக்கும். அது இன்னமும் நம்ம மேலே நம்ம நடத்தையில் தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது தான் பர்சனல் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம், நனவிலைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கலெக்டிவ் அன்கான்சியஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த அன்கான்சியஸ் வந்து ஒரு தனிநபருக்குள்ளே ஏற்படக்கூடியது. ஆனால் இது வந்து ஒரு ஒட்டுமொத்த உலகளாவிய அன்கான்சியஸ் நனவிலை நிலை அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே பரம்பரையாக இந்த குறிப்பிட்ட மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். மரபு ரீதியாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடியது. உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இது பொதுவானது, ஷேர்டு பை ஆல் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உலகளாவிய அனுபவத்தை தரக்கூடியது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு அறிவியலில் ஒரு தத்துவம் இருக்குன்னா அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் அந்த தத்துவத்துக்கு அதே மீனிங் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கலெக்டிவ் அன்கான்சியஸ், உலகளாவிய அந்த நனவிலி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். இது வந்து அதான் யூனிவர்சல் சிம்பிள்ஸ், உலகளாவிய குறியீடுகள், எல்லாத்துக்கும் குறியீடுகள் இருக்குது நம்ம உலகத்தில். இந்தியாவில் அந்த குறியீடுக்கும் ஒரே இது தான். இப்போ ரெட்டுனா இந்தியாவிலையும் ரெட்டுனா ஸ்டாப்பு தான், வேறு நாட்டில் ரெட்டுனா ஸ்டாப்பு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து உலகளாவிய அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது உளவியலில் இவருடைய முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை 2 செப்பரேட் பர்சனாலிட்டி டைப்ஸ். அதாவது மனிதர்களுடைய ஆளுமையை முதன்முறையாக 2 வகையாக பிரித்தது வந்து இவர் தான். அதில் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், புறமுகன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வெளிமுக சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்ட்ரோவர்ட்டு புறமுகன் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாருன்னா, நல்லா நிறையா எல்லாருக்கிட்டையும் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக போய் பழகிடுவார், ரொம்ப எங்கே போகணுன்னாலும் உடனே போயிடுவார், போல்டாக போய் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளுவார். இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து நாம் எக்ஸ்ட்ரோவர்ட் புறமுகன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோவர்ட் அகமுகன் அப்படின்னு, இல்லைனா உள்முக சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நாம் சொல்லுவோம். இவர் யார் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த புறமுகனுக்கு அப்படியே ஆப்போசிட். இவர் வெளியே வர பயப்படுவார், கூச்சப்படுவார், நிறைய அமைதியாகவே எப்போவுமே இருப்பாங்க, தனியாக இருக்கணும்னு விரும்புவாங்க, கூட்டத்தில் போய் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுமை வந்து இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை எக்ஸ்ட்ரோவர்ட்டு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறத முதல்ல சொன்னது யார் அப்படின்னா இந்த கார்ல் ஜங் தான். சரியா? ஸோ இது வரைக்கும் நாம் கார்ல் ஜங் அவரை பற்றி முழுசாக பார்த்துருக்குறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆள் வந்து ஜெரம் ப்ரூனர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இவருடைய பங்களிப்பு உளவியலில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரல் கரிக்குலம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து இவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு கலைத்திட்டம் எப்படி இருக்கணும், ஸ்பைரல்னால் சுழல், நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி எப்படி இருக்கணும், ஒரு மனிதர் நடுவில் நிற்கிறாரு, அவரை சுற்றி எல்லா பக்கமும் சுழல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவருடைய ஒட்டுமொத்த ஆளுமையை வளர்க்குற மாதிரி கலைத்திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஸ்பைரல் கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் இவர் 1960 த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, முக்கியமான பங்களிப்பு. அதுக்கப்புறம் இவர் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான், ஒரு குழந்தையுடைய அறிவு வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இவர் வந்து சொல்ல வர்றார், இவருடைய தியரி. ஸோ இதில் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைகளோட அறிவானது அவர்களை சுற்றி இருக்கும் புற உலகின் அனுபவங்களால் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாம் இதுக்கு முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஃபாதர் அவங்களுடைய ஜெனட்டிக்காக குழந்தையோட அறிவு இருக்கும், அவங்க அப்பா அறிவாளியாக இருந்தால் குழந்தையும் அறிவாளியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலது கேள்விப்பட்டிருப்போம், தியரிஸும் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைகளுடைய அறிவு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அவங்களுக்கு என்ன அனுபவம் தருதோ அந்த அனுபவத்தை அடிப்படையில் தான் அவர்களுடைய அறிவு அமையும். அதாவது முக்கியமாக என்விரான்மெண்ட்டு தான் பெஸ்ட்டு, சூழல் தான் குழந்தையோட அறிவுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது இந்த ஜெரோம் ப்ரூனர் வந்து தியரியாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ரோல் ஆஃப் கல்ச்சர் அண்டு லாங்குவேஜ் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஒருத்தருடைய அறிவு வளர்ச்சிக்கு அவருடைய பண்பாடும் அவருடைய மொழியும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். இது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பண்பாடும் மொழியும் அவருடைய அறிவுத்திறனில் முக்கிய பங்கு அப்படின்னா அதை ஜெரோம் ப்ரூனர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஸ்கவரி லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்கிறாரு. அதாவது குழந்தைகள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா தாங்களாகவே கண்டுபிடிப்பு மூலமாக அவங்க கற்றுக்கட்டும், படிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிஸ்கவரி லேர்னிங் தியரி. அதை அறிமுகப்படுத்தினது நம்ம ஜெரோம் ப்ரூனர் தான். அதுக்கப்புறம் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு ஒரு தியரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அது யாருன்னா வைகாட்ஸ்கி கூட.
இந்த ஸ்கேஃபோல்டிங் தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த இது வந்து மடிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அறிவு மடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அடுத்த வைகாட்ஸ்கியை பற்றி பார்க்கும்போது அவருடைய தியரியில் இந்த ஸ்கேஃபோல்டிங் நமக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரூனர்ஸ் 3 மோட்ஸ், அதாவது 3 நிலைகள், முக்கியமான 3 நிலைகள். அதாவது என்ன நிலைகள் அப்படின்னா, ஒருத்தருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சியில் குழந்தைகளுக்கு இல்லைனா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 3 முக்கிய நிலைகள் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் இந்த தியரியை பார்க்கும்போது உங்களுக்கு பியாஜேவோட நிலைகள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 3 ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஆக்டிவ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். இது எந்த வயசுக்குள்ளே அப்படின்னா பிறந்ததுலேருந்து 1 வயதிற்குள்ளே. ஆக்ஷன் பேஸ்டு இது வந்து இந்த லெவல் வந்து செயலாக்க நிலை தான். அதாவது குழந்தையுடைய அறிவு இல்லைனா சிந்தனை எதை அடிப்படையாக வச்சுருக்கோம் அப்படின்னா தங்களுடைய சென்சரி மோட்டார்ஸ். நம்ம ஏற்கனவே பியாஜேவும் சொல்லியிருப்பாரு, 0லேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னே சொல்லியிருப்பார். குழந்தைகள் தங்களுடைய அறிவை எப்படி வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே தன்னுடைய உணர்வு ரீதியாக பொருள்களை தொட்டு பார்த்து எடுத்து பார்த்து இந்த மோட்டர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம், தன்னுடைய உடல் பாகங்களால் தொட்டு உணர்ந்து தான் தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் 2 வயசுக்குள்ளேயே அப்படி இருக்காங்கன்னா 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் அதே சேம் தான். குழந்தைகள் லேர்ன் பை டூயிங், அதாவது செய்து கற்றல் மூலமாக தான் அந்த குழந்தைகளுக்கான சிந்தனை வளருது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது 2வது ஐகானிக் மோடு அப்படின்னு சொல்கிறோம். படிம நிலை 1லேருந்து 6 வயசுக்குள்ளே. அப்போ ஐகான் அப்படின்னா பிக்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்சர்ஸ்னால் இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை இப்போ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு சென்சரி இமேஜஸ் இல்லைனா ஐகான்ஸாக ஒரு குழந்தைக்குள்ள அறிவு எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அந்த தகவல் எல்லாமே இமேஜஸாக குழந்தைங்களோட மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தொட்டு பார்த்து இந்த உருவம் தொட்டதனால் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது மைண்டை ஏற்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது பிக்சராக அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஐகானிக் மோடு அப்படின்றோம். அதான் சென்சரி இமேஜ், தொட்டு பார்த்ததுனால உணர்ந்ததுனால ஏற்படுறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பாலிக் மோடு அப்படின்னு சொல்கிறோம். 7 வயசுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே இது தான் குறியீட்டு நிலை அப்படின்னு இதை சொல்லிடுறாங்க. அதாவது நாலேஜ் ஸ்டோர்டு ப்ரைமரிலி ஆஸ் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மொழியோட வளர்ச்சி கிடையாது, கணக்கு குறியீடுகள்லாம் கிடையாது, வார்த்தைகளுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம் கிடையாது, இந்த மியூசிக் இதை பற்றின அறிவெல்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஏதோ கேட்டிருக்கோம் ஏதோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு தான் இருக்கும். ஆனால் 7 வயசுக்கு மேலே உண்மையான அறிவுங்கிறது வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா அவருடைய மொழி வளம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ்லாம் அவங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேர்ட்ஸ், மியூசிக்கு, ஒரு சராசரியான மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா அவருடைய அறிவுக்கு 7 வயதுக்கு மேலே தான் அந்த அறிவு வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுங்கிறது குறியீட்டு நிலைக்கு அடையுது அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்து. இதே பியாஜே வந்து 4 நிலைகளாக பிரிச்சிருந்தார். இங்கே ப்ரூனர் வந்து 3 நிலையாக பிரிச்சிருக்கிறாரு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது, ஜுங் அண்டு ப்ரூனர் இது ரெண்டும். இதுக்கப்புறம் அடுத்தது இன்னும் ஒரு 1 or 2 வீடியோஸில் நாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எஜுகேஷனல் மெத்தடாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.